நன்னா திட்டம் தீட்டினா பிளான் பண்ணபடி குகைக்குள்ள எலி போச்சு, சிங்கத்தோட காலை கடிச்சது, அம்மானு சிங்கம் கத்தும் போது புலி பாஞ்சது, சிங்கத்தை அடிச்சு எல்லாருமா கொன்னாச்சு. இப்ப சிங்கத்தோட மாம்சத்தை முதல்ல சாப்பிடணும். இப்ப நரி சொன்னதான் மற்ற 4 மிருகங்கள்கிட்ட, இந்த சிங்க மாம்சம் ரொம்ப ஒசத்தி, இத குளிக்காம சாப்பிடக்கூடாது, நீங்க 4 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்கோ, நான் அது வரைக்கும் காவல் இருக்கேன்னு தான். நரிய நம்பி இந்த நாளும் குளிக்கிறேன்னு புலி, ஓநாய், கீரிப்பிள்ளை, எலி 4 குளிக்க போயிடுது. நரி காவலுக்கு இருக்கு. முதல்ல புலி குளிச்சுட்டு வந்தது. நரி தலையில கை வச்சுன்னு உட்காந்துருதுதான், நம்ம உபன்யாசம் கேட்கறவா மாதிரி. இங்க இல்ல, மத்த ஊர்ல தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருந்தது. புலி கேட்டுதான், என்ன நரி ஏதோ வருத்தமா இருக்கியேன்றது. நரி சொன்னதான், புலி புலி மகாராஜா, நான் என்னன்னு சொல்லுவேன், அந்த எலிக்கு என்ன திமிரு தெரியுமா, அந்த எலி போகும்போது சொல்லிட்டு போறது, நான் கடிச்சதுனாலதான் புலியே சிங்கத்தை கொண்டுதுன்னு சொல்லிட்டு போயிடுது. புலி பார்த்துதான், அதோ பாரு, புலிக்கு மானம் தான் முக்கியம், புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. எலி அப்படியா சொல்லிட்டு, இந்த சிங்க மாம்சமே எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிட்டுக்கோங்கடான்னு போயிடுதான். நரி பார்த்தது, ஒருத்தனை அனுப்பிட்டோம். அப்ப யார் தன்மானம் பாக்குறானோ அவன் ஈகோவை தூண்டி விட்டு அனுப்பி வச்சாச்சு. அடுத்து எலி வந்தது. கீழே இருக்கவன்னா என்ன பண்ணணும், ஏறி மிதிக்கணும் இல்லையா. எலி வந்தது. நரி சொல்லித்தான், ஏ எலி, புலி உன் மேல கோபமா இருக்கு, வந்தா உன்னை கொன்னுடும். எலி கேட்டது, நான் என்ன பண்ணேன்னு. நீ சிங்கத்தை கடிச்சியோ இல்லையோ, எலி கடிச்சா விஷம், அது சிங்கத்தோட உடம்புல ஏறி இருக்கான், அதனால சிங்க மாம்சத்தை சாப்பிட முடியாம புலி கோச்சின்னு போறது. புலியால சிங்க மாம்சம் சாப்பிட முடியாம போனதுக்கு யார் காரணம்னா, எலி கடிச்சு விஷத்தை ஏத்தினதுதான் காரணம். அதனால ஒன்ன முதல்ல காலி ஐயோ, எனக்கு உயிர் தான் முக்கியம், நான் ஓடுறேன்னு எலி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுடுச்சு. இப்ப யார் 2 பேர் மிச்சம், ஓநாய், கீரி. ஓநாய் வந்தது. நரி சொல்லித்தான், ஏ ஓநாய், ஒன்னதான் புலி தேடின்னு இருக்கு, அங்க போயிட்டு இருக்கு பாரு. ஆமா, புலி போறது, ஒன்னதான்ப்பா தேடிட்டு போறது. புலி ஏன் என்ன தேடணும்னு கேட்டது ஓநாய். நரி சொன்னதான், இந்த சிங்கத்தை கொன்னதுல உனக்கு பங்கே கிடையாது. காலை கடிச்சது யாரு, ஆளை அடிச்சது யாரு. ஓநாய் நடுவுல வந்து மாம்சம் மட்டும் வேணும்னா உன்னை அடிச்சு, ஐயோ எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு எதுக்கு மாம்சம், நான் போறேன்ட்டு ஓநாய் போயிடுத்து. இப்போ புலியையும் காணும், எலியையும் காணும், ஓநாயையும் காணும். கடைசியா கீரிப்பிள்ளை நிதானம், சிங்க மாம்சம் சாப்பிட போறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கடைசியா கீரிப்பிள்ளை வந்தது. நரி மட்டும் நின்னுதான் அப்படி. கீரிப்பிள்ளை பார்த்தது, மத்த 3 பேர் எங்க இருந்தது. நரி சொன்னது, எல்லாரையும் அடிச்சு கொண்டு தின்னுட்டேன், புலியையும் தின்னுட்டேன், எலியையும் தின்னுட்டேன், ஓநாயையும் தின்னுட்டேன், நீ ஓடினா உன்னை உயிரோட விடுறேன், இருந்தா உன்னையும் தின்னுடுவேன், ஐயோ வேண்டான்னு ஓடி விடுத்தான். நரி மட்டும் அந்த சிங்க மாம்சத்தை சாப்பிட்டு. சகுனி துரியோதனன்ட்ட சொல்றான், நாம நரி மாதிரி இருக்கணும்டா, அந்த 5 மிருகங்களையும் வீழ்த்தினது போல பஞ்ச பாண்டவர்களை நாம நரியாக இருந்து வீழ்த்த வேண்டும்.